ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாக இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்தில் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 33வது அத்தியாயம் தேவகுதியோட பிரார்த்தனை. நாங்க தினமும் இந்த தாமோர மாதம் முழுவதுமே பாகவதத்திலிருந்து சிறந்த பக்தருடைய பிரார்த்தனை படிச்சுட்டு வரும் எவ்ரிடே. இன்னைக்கு தேவகுதி அம்மாவுடைய பிரார்த்தனை ஒரு 2 ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். அது படிச்சுட்டு அப்புறம் நம்ம இன்னைக்கு 3.33.6 இது தேவகுதி அம்மா பகவான் கபில வாசுதேவர் தேவகுதி முதல்வர். அவங்க பையன்தான், ஆனா பகவான் தெரியும் அவங்க. அதனால பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. என்னாமதேய சிரவணாத் கிருதீன கீர்த்தனாத் யத்வரத் யத்ப்ரவணத் யஸ்மரணத் அபிக்வசித் சதோபி சத்ய ஸ்வனய கல்பிதே புனஸ்தே பகவானு தர்ஷனாத். இது இங்கிலீஷ்ல படிச்சு நான் தமிழ்ல சொல்றேன். To say nothing of the spiritual advancement of person who see the supreme person face to face. Even a person born in a family of dog eaters immediately become eligible to perform Vedic sacrifices if he once utters the holy name of the Supreme to the Godhead or chant about him, hears about his pastimes, offer him obeisance or even remember him. ஒருத்தருடைய பகவான் ஒரு தூய பக்தரால பகவானை நேருக்கு நேர பார்க்க முடியுங்கும் போது அப்ப அவங்க ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி சொல்ல இருக்கு. பக்தி பாதையில் இருக்கிறவங்க யார் ஒருத்தர் பக்தி மார்க்கத்தை எடுத்துட்டு பக்தி பாதைய தீவிரமா பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி என்ன சொல்றது? தூய பக்தி தொண்டு பகவானை நேருக்கு நேரே பார்க்க முடியும். தூய பக்தி தொண்டுனால பகவானை நேருக்கு நேரே பார்க்க முடியுங்கிறப்போ அவங்க ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி என்ன சொல்றதுங்கிறாங்க தேவகுதி மாதாஜி. To say nothing of spiritual advancement, ஒருத்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தூய பக்தி தொண்டுனால அந்த பக்தர் பகவானை நேருக்கு நேரே பார்க்க முடியும். Even a person born in a family of a dog eater, ஒரு நாய் உண்ணக்கூடிய சண்டால குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா கூட அவர் பகவானிய புனித நாமங்களை கேட்பதால பாடுவதால நினைவில் கொள்வதால immediately become eligible to perform Vedic sacrifice if he once uttered the holy name of the Supreme Godhead. எல்லா வேத சாஸ்திரங்களையும் செய்யக்கூடிய தகுதி வந்ததும் ஒரு முறை அவர் பகவானை பத்தி பகவானுடைய புனித நாமத்தை கேட்டாலே கேட்டிருந்தாலோ உச்சரித்தாலோ பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்டிருந்தாலோ உச்சரித்திருந்தாலோ பகவான் நினைவில் கொள்வதால அவருக்கு நமஸ்கரிக்கிறதுனால அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி என்ன சொல்றதுங்க தேவகுதி அம்மா கபில தேவத்தை அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க. 33.7 அதோ பதோ சஜோ பதோ கரியான் யக்ஷிக் மாரி வர்த்ததே நாமதுப்யம் தேபுஸ்தபஸ்தே ஜுகோ சுஷ்ணுரத்யா
Brahmananchu Namagranandiyate. Oh, how glorious are they whose tongues are chanting your holy name. Even if born in a family of dog eaters, such a persons are worshipable. Persons who chant the holy name of your Lordship must have executed all kinds of austerities and fire sacrifices and achieved all good manners of the Orients to be chanting the holy name of your Lordship. They must have bathed in a holy place of pilgrimage, studied the Vedas and fulfill everything required. Hare Krishna. அப்போ கலியுகத்துல ஒருத்தருடைய வாயிலிருந்து ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரம் ஒருத்தர் வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா அவங்க முந்தைய பிறவிலேயே யாகங்கள் செஞ்சிருக்கணும், தானங்கள் செஞ்சிருக்கணும், தவங்கள் செஞ்சிருக்கணும், விரதங்கள் இருந்திருக்கணும், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிருக்கணும். அப்படி இருக்கிற ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் இந்த கலியுகத்துல வந்து நாம சொல்ல முடியும். அவர் நாயை தினக்கூடிய சண்டாள குலத்துல பிறந்திருந்தாலும் ஒரு முறை பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பார்னு சொன்னா அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி என்னன்னு சொல்றது, அவரால் பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடியும். இது மாதிரி கபிலதேவர் கிட்ட தேவகூதி அம்மா பிரார்த்தனை செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அந்த பரம புருஷோத்தமனான பகவான் வாசுதேவன் தனக்கு குழந்தையா வந்திருக்காரு. நேற்றைய ஒரு சத்சங்கத்துல வந்து கர்த முனிவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். நேற்று வந்து கர்தமருடைய பெயர். கர்தமரும் தேவகுதியும் பகவானுடைய பக்தர்களா இருக்கிறதுனால பகவானே உன் குழந்தையா அவர் சம்மதிச்சு அடிச்சுக்கிட்டேன். கர்தமரும் தேவகுதியும் பக்தி தோண்டு பயிற்சி பண்ணதுனால பகவானே கபில வாசுதேவரா வந்துட்டு அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சது தனக்கு பிறந்திருக்கிற குழந்தை வந்து ஒரு சாதாரண குழந்தை இல்ல, அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற்கிறவர். பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில வரும்பொழுது அவர் 6 ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துவார். அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, இந்த 6 ஐஸ்வர்யம் வெளிப்படுத்துவார் அவர் கிருஷ்ண பகவான் வரும்போது. அப்புறம் ஒரு சில அவதாரங்கள்ல தேவைப்படும் போது எந்த ஐஸ்வர்யம் முக்கியமா அது ரொம்ப அதிகமா வெளிப்படுத்துவார். கபில வாசுதேவர் ஞானம், துறவு, ரெனோன்சியேஷன் அண்ட் ஞான நாலேஜ், அதோடைய பிரசன்டிகேஷன், முழுமையான ஞானத்தையும் துறவத்தையும் வெளிப்படுத்தினார் கபில வாசுதேவர், தேவகுதியின் புதல்வர். அதனால பகவானுடைய ஒரு அவதாரத்துக்கு நோக்கம் இருக்கு. தேவகுதி அம்மாவுக்கு சொல்ற மாதிரி நமக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கு. எப்படி வந்து அர்ஜுனன் வந்து அறியாமையில புகுத்தப்பட்டு அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்ற மாதிரி கிருஷ்ணன் நமக்கு பகவத்கீதை கொடுத்திருக்க. அர்ஜுனன் வந்து பகவானுடைய நித்தியமான சேவகர், பகவானுடைய இன்டர்னல் அசோசியேட், நித்தியமான சகாக்கள் ஒருவர். ஆனா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை அறியாமையில புகுத்துற மாதிரி செஞ்சு அது மூலமா நமக்கு பகவத்கீதை கொடுத்தார். அதே போல தேவகுதி வந்து ஒரு சிறந்த வைஷ்ணவி, பகவானுடைய பக்தை. அப்போ தேவகுதி கபில தேவன் சில சந்தேகங்கள்லாம் கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது என் குழந்தை வந்து முழுமுதற் கடவுள். அப்போ தேவகுதிக்கு உபதேசிக்கிற மாதிரி பகவான் நமக்கு உபதேசிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல தேவகுதிக்கு பகவான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தூய பக்தி தொண்டு, பியூர் டிவோஷன். அது வந்து சாங்கிய தத்துவம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாங்கிய தத்துவம் எங்க முடியுதுன்னா பக்தியில தான் முடியுதுன்னு சொல்ற. சாங்கிய தத்துவம் எங்க முடியுது? பக்தியில. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயமே சாங்கிய தத்துவம் தான். சாங்கிய தத்துவம் என்னது? உடல் என்ன, ஆத்மா என்னங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். உடல் எத்தகையது, இந்த உடல் இருக்கிற ஆத்மா எத்தகையது, இந்த பௌதிக இயற்கை எப்படி, இந்த 24 மூலக்கூறுகள் எப்படி இயங்குது, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றதா சாங்கிய தத்துவம்.
அப்படி அனலிட்டிக்கல் ஸ்டடி பண்ணி பண்ணி ஃபைனலி எங்க இதுக்கெல்லாம் ஆரிஜின் எங்கன்னு கண்டுபிடிக்கும். சாங்கியா பிலாசபி வந்து இந்த 24 எலிமெண்ட்ஸ் வந்து அனலிட்டிக்கல் ஸ்டடி பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி இதோட ஆரிஜின் என்னன்னு கண்டுபிடிக்கும். இந்த 24 மூலக்கூறுகளையும் பிரித்து ஆராய்ந்து இந்த 24 மூலக்கூறு எங்கிருந்து வந்தது, இதனுடைய துவக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்ப அது எங்க வந்து முடியுது, எங்க தொடங்குது, பகவான் இருந்தா தொடங்குது. அப்போ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுதான் டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். பக்தியில வந்து உயர்ந்தது, அதாவது யோகத்துல உயர்ந்தது பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது. அதுதான் கபில வாசுதேவர் தூய பக்தி தொண்டை பத்தி சொல்றது, பியூர் டிவோஷன். அதே போலதான் கபில வாசுதேவருடைய அம்மா தேவபதிக்கு தெரியும் தனக்கு பிறந்திருக்கிற குழந்தை வந்து முழு முதற் கடவுள். அதே மாதிரி தேவகிக்கு தெரியும் தனக்கு பிறந்திருக்கிற குழந்தை முழு முதற் கடவுள். அதிதிக்கு தெரியும் தனக்கு பிறந்திருக்கிற குழந்தை முழு முதற் கடவுள். சுதபாவுக்கு தெரியும், கிருஷ்ணிக்கு தெரியும் தனக்கு பிறந்திருக்கிற கடவுள் முழு முதற் கடவுள். பகவான் வந்து சுதபா கிருஷ்ணி அப்படிங்கிறவங்களுக்கு கிருஷ்ணி கற்பனை அவதாரம் செஞ்சார். அப்ப அவங்க 2 பேருக்கு தெரியும் அந்த பகவான் தான் எங்களுக்கு குழந்தையா வந்திருக்காரு. சுதபா கிருஷ்ணிக்கு பகவான் கிருஷ்ணி கற்பனை அவதாரம் பண்ணார். அப்புறம் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமன தேவரா அவதாரம் செஞ்சார். அதனால கஷ்யபருக்கும் நல்லா தெரியும், அதிதிக்கும் நல்லா தெரியும் இந்த வாமன தேவர் மகாவிஷ்ணு முழு முதற் கடவுள். வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையா வந்த பொழுது நான் தான் உங்களுக்கு குழந்தையா வந்திருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணாரு? 4 கரம்ல விஷ்ணு ரூபம் காமிச்சு கொடுத்தாரு. வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையா வந்த பொழுது 4 கரம்ல விஷ்ணு ரூபம். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வசுதேவரும் தேவிக்கும் பாக்குறாங்க முன்னாடி 4 கரமுள்ள வாசுதேவர், மழைக்காலத்து மேகத்தில் ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் மாறாத வைஜெயந்தி மாலை, மார்புல சிவஸ்துரிய கழுத்துல கௌஸ்தவ மணி, மஞ்சள் நிறம் பீதாம்பர ஆடை ஊத்திருக்காரு. அந்த சாட்சாத் வாசுதேவனை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணாங்க வசுதேவரும் தேவி. அப்போ இந்த பக்தர்கள் எல்லாமே பகவானே தனக்கு குழந்தையா வரணும்னு பிரார்த்தனை செஞ்சவர். பகவான் மேல வாத்சல்ய பாவம், பெற்றோர் பாவம், பேரண்டியல் அஃபெக்ஷன். வசுதேவர் தேவகி, கஷ்யபர் அதிதி, சுதபா கிருஷ்ணி, இவங்களுக்குள்ள ஒற்றுமை என்னன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள், கர்தமர் தேவகதி. ஆனா இந்த வாத்சல்ய பாவம் அப்படின்னு வரும்போது, பெற்றோர் பாவம் அப்படின்னு வரும்போது அதுல நிறைய பக்தர்களை பத்தி சொல்லலாம். வசுதேவர், தேவகி, கஷ்யபர், அதிதி, கர்தமர், தேவகுதி, வசுதேவர், தேவகி. ஆனா வாத்சல்ய பாவம், பெற்றோர் பாவம்னு சொன்னா அதுல முதன்மையா இருக்கிறவங்க யசோதா அம்மா. யசோதா அம்மாவுக்கு கிருஷ்ணர் பகவானே தெரியாது. அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணர் தன் குழந்தை யசோதா நந்தன். கோகுலவாசிகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து அப்படி ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட் எஸ் கம் யா எஸ் தேங்க் யூ. சோ கொஞ்ச நேரம் half an hour. சோ யசோதா அம்மாவை பொறுத்தவரை கிருஷ்ணா தன் குழந்தை. கோகுலவாசிகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து கோகுல நந்தன், யசோதா நந்தன், நந்தநந்தன், பிரஜேந்திர நந்தன், கோபால், அவ்வளவுதான். அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கிடையாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கிடையாது. பரமாத்மா கிடையாது, பரம்பொருள் கிடையாது, பரந்தாமன் கிடையாது. அவங்களை பொறுத்தவரைக்கும் 1000 குலத்தில் ஒருவர். அவங்க முன்னாடியே கிருஷ்ணர் அமானுஷ்யமான செயல்களை பண்ணிட்டு இருப்பார். கோகுலவாசிகள் முன்னாடியே கிருஷ்ணர் அமானுஷ்யமான செயல் பண்ணிட்டு இருப்பார். போதனை விரதம் பண்ணார்,
சகடாசுரங்கிற வண்டி வசூல காலால் எட்டி உதைச்ச பிஞ்சு கால் குழந்தை. கிருஷ்ணருடைய தாமரை பாதம், இந்த பிஞ்சு பாதத்துல இந்த சகடாசுரன் வண்டி உதைக்கிற குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது கோபுரத்துல சொல்லி நம்ப மாட்டேங்கிறேன். நந்த கோபர் யசோதா மாட்ட சொன்னாங்க, நாங்க எல்லாம் பார்த்தோம், கிருஷ்ணர் தான் உதைச்சாரு இந்த வண்டியை, நம்ப மாட்டேங்கிறேன். நீங்க ஏதோ சும்மா சொல்றீங்க. என் குழந்தை எப்படி இவ்வளவு பெரிய வண்டி உதைப்பாங்க? இவ்வளவு பெரிய வண்டிய என் குழந்தை உதைச்சுட்டு, அது பிஞ்சு காலு, அது எப்படி அது பண்ண முடியும்? அவங்க கண்ணு முன்னாடியே பூதனையிட்ட பால் குடிக்கிற மாதிரி பூதனையை உயிரை சேர்த்து எடுத்துட்டாரு. பூதனையுடைய மார்பு மேல தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கு. அவங்க நினைச்சது நாராயணன் தான் என் குழந்தையை காப்பாத்திருக்காங்க. அந்த நாராயணன் தான் என் குழந்தையை காப்பாத்திருக்காங்க. அவங்க முன்னாடியே பகாசுரன், அகாசுரன், திருநாவர்தன், காளிங்க நர்த்தனம் எல்லாம் முன்னாடி கோவர்த்தனத்தை படையா பிடிச்சு நிறுத்திருக்காரு. 6 வயது குழந்தையா இருக்கும் போது கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சு நிற்கிறார். அப்பவும் கோபர்கள் என்ன பேசிக்கிறாங்க, எப்படி இந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளவு சக்தி வந்தது? அப்போ ஒரு இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. நந்தாவுடைய பிரதர்ஸ், நந்த மகாராஜுக்கு வந்து 5 சகோதரர்கள், நந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா, நந்தா, 5 பேர். இவங்க என்ன பேசிக்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கே கர்க்கமுனி சொன்னார் இல்ல, இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல், இந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியம், நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த குழந்தைய நீங்க நல்லா கவனிச்சுட்டாலே கோகுலத்தில் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதனால இந்த குழந்தைய வந்து நாராயணன் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. நாராயணர் தான் இந்த குழந்தைக்கு சக்தி கொடுக்கிறாரு. அப்ப கூட கிருஷ்ணர் பகவான் இல்ல, அவர் கண்ணு முன்னாடியே அமானுஷ்யமான செயல்படுறாரு. ஆனா என்ன சொல்றாங்க, நாராயணர் தான் இந்த குழந்தைக்கு சக்தி கொடுத்துருக்கணும். அவங்களை பார்த்து கிருஷ்ணா அவங்க ஆயர்குலத்துல ஒரு அவ்வளவுதான். உத்தவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு, பிரீச்சிங் பண்றாரு. நந்த மகாராஜ் யசோதா, நந்த மகாராஜ் யசோதாமா அழுதுட்டே இருக்காரு, கிருஷ்ணர் பார்க்க முடியல. என்ன பண்ணாரு, இதோ இப்ப வந்துட்டு போனார். பிருந்தாவனத்துல இருந்து மதுராக்கு போயிட்டு வரேன் போனவரு மதுரையில இருந்து துவாரகை போயிட்டாரு, வரவே இல்லை. நந்த மகாராஜ் யசோதாமா அழுதுட்டே இருக்காங்க, கிருஷ்ணர் சாப்பிட்டானா தூங்கினானா என்ன பண்ணான்னு தெரியலையே. அவன் என் மடியில தான் தூங்குவான், நந்தகோபர் சொல்ல என் மார்புல தான் தூங்குவான், யசோதமா சொன்ன என் மடியில தான் தூங்குவான், என்கிட்ட தான் பால் குடிச்சிட்டு இருந்தான், என்ன பண்றான்னு தெரியல, அழுதுட்டு இருக்கு. அங்க துவாரகையில வந்து கிருஷ்ணா இவங்க நினைச்சு அழுதுட்டு இருக்கு. உத்தவருக்கு ஒரு சின்ன கருவம் வந்தது, நான் கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கேன், நான் தான் பெஸ்ட் டிவோட்டி. நமக்கு எல்லாம் அதிகமா இருக்கு, உத்தவர் கொஞ்சமா இருக்கு. உத்தவர் நினைச்சிட்டாரு, நான் தான் கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கேன், ஐ எம் த கிரேட் டிவோட்டி, பெஸ்ட் டிவோட்டி. கிருஷ்ணன் புரிஞ்சு போயிடுது. ஆனா கிருஷ்ணா அழுதுட்டே இருக்க. உத்தவர் கேட்கிறார், கிருஷ்ணா ஏன் நீ அழுதுட்டே இருக்க? என்னால பிருந்தாவனத்து பக்தர்களை பார்க்காம இருக்க முடியல, கோபர்கள், கோபிகள், யசோதாமா, நந்த மகாராஜ். உத்தவா, நான் ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டேன், நீ விருந்தாவனத்துக்கு போய் அவங்க சமாதானப்படுத்து, அவங்களே என்ன நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க, நீ போய் சமாதானப்படுத்து. எப்பவுமே கிருஷ்ணர் விருந்தாவனத்து பக்தர்களே பேசிட்டு இருக்காரு, என்னை பத்தி ஒண்ணும் சொல்லல. துவாரகையில 16,108 ராணி இருக்கா, அவளை பத்தி பேசல. மதுரால எவ்வளவு பேர் இருக்கா, இவளை பத்தி பேசல. எப்பவுமே கிருஷ்ணர் விருந்தாவன கோபிகளை பத்தியே பேசிட்டு இருக்காரு. என்னதான் அப்படின்னு போய் பார்த்துருவோமே அப்படின்னு உத்தவர் விருந்தாவனத்துக்கு வர. உத்தவர் விருந்தாவனத்துல வந்து யசோதாமா வீட்டுக்கு வர. அங்க உத்தவரை பார்த்தோன்னே யசோதாமா நந்தகோபுரம் ஓடி வந்து உத்தவரை கட்டி தள்ளிவிட்டு, கிருஷ்ணா எப்படி இருக்கான், சாப்பிட்டானா, தூங்குறானா, எங்களை நினைச்சிட்டு இருக்கானா. உத்தவர் சொல்ற, நீங்களே கிருஷ்ணரை பத்தி கவலைப்படணும், அவர் முழுமுதற் கடவுள், அவர் பரம புருஷோத்தமன், பரந்தாமன், பரமாத்மா, பரபிரம்மம், பரமசத்தியம். உத்தவா நிறுத்து, உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், அவன் என் குழந்தை. உனக்கு வேணா கிருஷ்ணர் வந்து பரந்தாமனா இருக்கலாம், பரம புருஷோத்தமனா இருக்கலாம், உனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா எங்க குழந்தை, எங்க குழந்தை. அப்படி பிரமிச்சு போன, நீ எப்படி சொல்லலாம்,
யசோதம்மா சண்டைக்கு போயிட்டான். அவன் என்கிட்ட தான் பால் குடிச்சிட்டு இருக்கா, அவனை போய் கடவுளை சொல்ற நீ. நான் பெரும்பெடுத்த கிருஷ்ணன் பயந்து நடுங்குவான். நான் உரல் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன், அப்படி நீ போய் அவரை போய் முழுமுதல் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு வேணா அப்படி இருந்து போட்டோம், எங்களுக்கு இப்படி இல்லை. அவன் என் குழந்தை. நந்தகோபால் சொல்வார், என் மடியில தான் அவன் படுத்து தூங்குவான் கிருஷ்ணா. இது உத்தவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுதான் ஆச்சரியம் சொல்லி கோபிகள்கிட்ட போனா அந்த கோபிகள்லாம் வந்து தமால மரத்தை பிடிச்சு அரவணைச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா தமால மரம் கிருஷ்ணர் போல அப்படி வளைச்சு நிற்கும். அந்த மரத்தை தழுவிண்டு அழுதுட்டே இருக்காங்க. அவங்க கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் வந்து நினைச்சுட்டே இருக்காங்க. கால்கள் மேல் நர்த்தனம் பண்ணுது, பூதனை வதம் பண்ணுது, அந்த லீலைகள்லாம் வந்து டிராமாவா பண்ணி ஒரு கோபியும் கிருஷ்ணரை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. தூரத்துல உத்தவரை பார்த்தோன்னே கிருஷ்ணன் நினைச்சுட்டார். ஏன்னா தோற்றத்துல உத்தவர் கிருஷ்ணரை போலே இருப்பார். அவரும் மழைக்காலத்தின் தோத்த நிறம் தாமரை போல கண்ணு, பார்க்கறது கிருஷ்ணர் மாதிரி இருப்பார் உத்தவர். உத்தவரை பார்த்தோன்னே கிருஷ்ணர் தான் வராருன்னு ஓடி வந்தார் கோபிகள்லாம். கிட்ட வந்தோடனே ஏமாந்து போற, ஐயோ அது கிருஷ்ணர் இல்ல உத்தவர். எல்லாம் அழுது புலம்புறாங்க. உத்தவா, கிருஷ்ணன் எப்படி இருக்காரு, எங்களெல்லாம் நினைச்சுக்கிறாரா? நாங்க யாரு, ஒரு சாதாரண 1000 குல பெண்கள். அவர் யாரு, துவாரகாதேஷ். அவருக்கு 16,108 ராணிகள், எல்லாம் லட்சுமி தேவி. அவங்க எல்லாம் இருக்கும்போது அவர் என்ன நினைப்பாங்களா? எங்களுடைய பக்தி எங்க, அவங்க எல்லாம் எங்க? கிருஷ்ணங்களை மறந்துருக்கலாம், ஆனா நாங்க அவர் மறக்க மாட்டோம் அப்படின்னு இங்க அழுது புலம்புறாங்க. அன்னைக்குதான் உத்தவர் பிரமிச்சு போனார். பகவான் பக்கத்துல இல்லாம இந்த அளவுக்கு அன்பு செஞ்சா அப்ப பகவான் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் அவங்களுடைய பக்தி? அதனால அன்னைக்கு உத்தவர் முடிவு பண்ணாரு, பிருந்தாவனத்துல அவர் புல்லாவாது இருக்கணும். பிருந்தாவனத்துல மனித ரூபத்தில் இல்ல, கோபர் ரூபத்தில் இல்ல, கோபி ரூபத்தில் இல்ல, இந்த பக்தர்கள் எல்லாருடைய பாத தூசி எல்லாம் என் மேல படுறதுக்கு ஒரு புல்லா இருக்கணும், ஒரு தூசியா இருக்கணும். நீங்க கோவர்த்தன மலை, இங்க எவ்வளவு பேர் கோவர்த்தன் போயிருக்கீங்க? கோவர்த்தன் பரிக்கிரம் பண்ணிருக்கீங்க. இங்க உத்தவ குண்டு இருக்கு. கோவர்த்தன பரிக்கிரமா, கோவர்த்தன் சுற்றி வரும்போது உத்தவ குண்டு, குண்டுனா குளம், உத்தவ குண்டுனா உத்தவர் தவம் செய்து இருக்கிற இடம். எனக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு வந்ததுன்னா அது விருந்தாவனத்துல தூசியா இருக்கணும், ஒரு புல்லா இருக்கணும், உத்தவர் தவம் பண்றாரு. அதுதான் விருந்தாவன பக்தி, யசோதா அம்மாவுடைய பக்தி, ஸ்ரீமதி ராதாராணி கோபிகளுடைய பக்தி. அதனால ரூப கோஸ்வாமி அழகா சொல்லியிருக்க அவருடைய உபதேசாமிரத புஸ்தகத்துல, உபதேசாமிரத புக்ல ரூப கோஸ்வாமி என்ன சொல்லியிருக்க? வைகுண்டா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்பாத் விருந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாபி கோகுலபதே பிரேமாம்புல் அப்தாவனா புரியாத்திரிதடே சேவான் விவேகினக. பகவான் வந்து எங்க இருக்காரு? அவருடைய உலகம் எது? பகவானுடைய உலகம் வைகுண்டம், வைகுந்த லோகம். அந்த வைகுந்த லோகத்தை விட பகவானுடைய ஆன்மீக உலகமான சிந்தாமணி தாமமான வைகுந்த லோகத்தை விட உயர்ந்தது மதுராபுரி. கிருஷ்ணர் தோன்றிய மதுரா, மதுரா இருக்கு இல்லையா, மதுரா வந்து வைகுண்டத்தோட உயர்ந்தது. ஏன்னா பகவான் அங்க தோன்றிருக்கார். கிருஷ்ணர் வந்து குழந்தையா தோன்றின மதுராபுரி. அந்த மதுராவை காட்டிலும் உயர்ந்தது பகவானுடைய பாலிய நிலையில் நடந்த விருந்தாவனம். மதுராபுரியோட உயர்ந்தது பகவானுடைய பாலிய நிலையில் நடந்த விருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தை விட உயர்ந்தது கோவர்தனம். கிருஷ்ணர் வந்து தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் சுற்றி வலம் வந்த இடம் கோவர்தனம். அப்போ வைகுண்டத்தோட உயர்ந்தது மதுரா, மதுராபுரியோட உயர்ந்தது பிருந்தாவனம், பிருந்தாவனத்தை காட்டிலும் உயர்ந்தது கோவர்தனம். அந்த கோவர்தனத்திலேயே உயர்ந்த இடம் ராதா குண்டம். ராதா குண்டம், ராதா குண்டம்னா ராதையோட குணம். அந்த ராதா குண்டமும் ஸ்ரீமதி ராதாராணி வேற வேற இல்ல. அந்த ராதா குண்டம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. வைகுண்டா ஜனிதோ வராமதுபூரி தத்ராபி ரசோத்வா விருந்தாரண்ய உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாபி கோகுலபதி பிரேமாமுலப்தாவன. பிரேமம், இந்த ராதா குண்டம் விருது கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமம், ஸ்ரீமதி ராதாராணியின் பிரேமம். அதனால அந்த ராதா குண்டம் இருக்கு இல்லையா, அதை விட புனிதமான ஸ்தலம் இந்த 3 உலகத்திலையும் கிடையாது. ராதா குண்டத்தை விட ஒரு புனிதமான ஸ்தலம் இந்த 3 உலகத்திலையும் கிடையாது.
வைகுண்டா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபிர சொத்தா பிருந்தாரண்ய முதாரபாரி நமனா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாபி கோகுலபதி பிரேமாம்புலம் தாமனா குறியாத் கிரிதடே சேவா. யார்தான் அங்க போய் இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க. ராதா குண்டத்து கரையில போய் தங்கி அந்த ராதா குண்டத்து கரையில இருந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அது யார்தான் விரும்ப மாட்டாங்க. அதனால புனிதமான ஸ்தலத்துல எல்லாம் புனிதமானது, தெய்வீகமான மட்டும் தெய்வீகமானது ராதா குண்டம், ஸ்ரீமதி ராதாராணி குலம். அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிரியமானது, அது பிரேமமே உருவானது. அந்த ராதா குண்டம் தோன்றிய தினம் இன்னைக்கு பகுலாஷ்டமி. இன்னைக்குதான் ராதா குண்டத்துல அப்பியரன்ஸ் டே. பகவான் கிருஷ்ணர் யுகந்தோறும் இந்த பூமியில் அவதரிக்கிறார். அவர் பல்வேறு அவதாரங்கள் பண்றார், பல்வேறு லீலைகள் செய்யறார். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்கணும். அங்க கோலோக விருந்தாவனத்துல பகவான் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்கார். அவர் பூலோகத்துக்கு வரணும். ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட போய் சொன்னாரு, கிருஷ்ணர் நான் பூலோகத்துக்கு போறேன், நீயும் வரணும்னு சொன்ன. ராதாராணி சொன்னா நான் விருந்தாவனத்துக்கு வரமாட்டேன், நீங்க வேணா போங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க நினைச்சா விருந்தாவனம் போவீங்க வருவீங்க, நீங்க நினைச்சா விருந்தாவனம் வருவீங்க, மதுரா போவீங்க, துவாரகா போவீங்க, ஹஸ்தினாபுரம் போவீங்க, நீங்க எப்படி சுத்திட்டே இருப்பீங்க. நான் விருந்தாவனத்தை விட்டு வரமாட்டேன், நீங்க வேணா இங்க வேணும் போய்க்கோங்க. அப்போ கிருஷ்ணன் சொன்ன, ராதாராணி எனக்கு தெரியும், ஓ ராதே எனக்கு தெரியும், நீங்க விருந்தாவனத்தை விட்டு வரமாட்டீங்க, நீ விருந்தாவனத்தை விட்டு வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் விருந்தாவனத்தை ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், விருந்தாவனத்தை அனுப்பிச்சாச்சு. அப்ப பகவான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி விருந்தாவனம், மதுரா, துவாரகா, எவ்ரிதிங், கோவர்தன் எல்லாம் கவனிச்சாச்சு. இப்ப நீ வரியா? ஓகே, ராதாராணி சரி, ஐ எம் ரெடி. விருந்தாவனம் இருக்கா? ஓகே நான் வரேன். யமுனா நதி இருக்கா? வரேன். இதுல என்ன வரணும்? சோ இந்த மாதிரி கிருஷ்ணா விருந்தாவனுக்கு கொண்டு வந்தாரு. அந்த விருந்தாவனத்துல ரொம்ப அற்புதமான இடம் தான் கோவர்தன். இன்னைக்கு கொஞ்ச நாள்ல கோவர்தன் பூஜை வரும். கோவர்தனா அப்படின்னா என்னது? கோவர்தனா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது கோவர்தனாங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை எப்படி திருப்தி பண்ணணும் ஒரு பதில் தெரியும், கேள்வி வேணும். பகவான் கிருஷ்ணரை எப்படி திருப்தி செய்யலாம், என்ன செஞ்சா பகவான் திருப்தி அடைவார்? பசுக்களுக்கு சேவை பண்ணா பகவான் திருப்தி அடைவார். அப்புறம் பக்தர்களுக்கும் பசுக்களுக்கும் சேவை செய்தா பகவான் திருப்தி அடைவார். அப்போ ஒரு பக்தர் பகவானை எப்படி திருப்திப்படுத்த ஒரு சீக்கிரட் தெரிஞ்சுக்கணும், ரகசியம். அப்ப கோவர்தன் யோசிச்சாரு. கோவர்தன் இஸ் கோபால், அவர் கிருஷ்ணர்ல இருந்து வேறானவரும் இல்ல. கோவர்தனை பர்வத ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. கோவர்தனை மலை ரூபத்துல, பர்வத ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்றாரு. அப்ப கோவர்தன் யோசிச்சாரு, நான் கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்கணும், நான் கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணணும். என்ன பண்ணா கிருஷ்ணர் திருப்தி அடைவாரு? அவருடைய பசுக்களுக்கு நல்ல பசுமையான பொருட்களை கொடுக்கணும், அவருடைய நண்பர்களுக்கு நல்ல பழங்களையும் கனிகளையும் கொடுக்கணும். அப்ப பகவான் திருப்தி அடைவார், என் மேல கருணை காப்பார். அவர் தாமரை பாதம் முழுவதும் என் மேல இருக்கும். அதனால நான் பர்வதமா இருந்தவருக்கு சேவை செய்வேன். கோவர்தனா, கோ அப்படின்னா பசு, கோனா புலன்கள். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் கிருஷ்ணரை நோக்கி செல்வதற்கான நரிஷ்மெண்ட், ஊட்டம் தருபவர். அதான் கோவர்தன். கோவர்தனான்னு சொன்னா பசுக்களுக்கும் புலன்களுக்கும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு எனர்ஜி கொடுக்கிறார். பசுக்கள்லாம் நல்ல பசுமையான புல்களை சாப்பிட்டு கிருஷ்ணருக்கு நல்ல பால் கொடுக்கும். இந்த கோபர்கள்லாம் கோவர்தன்ல நிறைய பழங்கள்லாம் பறிச்சுட்டு கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ பக்தர்கள் சேவை பண்றதுக்கு பக்தருக்கு சேவகன், சேவகனுடைய சேவகன். தாச தாச கோபி பத பத கமலையும் தாச 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 தாசானு தாச. அந்த தாசானு தாசனா இருக்கும்போது கிருஷ்ணனை திருப்திப்படுத்திக்கலாம். கிருஷ்ணனுக்கு வெளியாகி அந்த கோவர்தன மலை அடிவாரத்துல தான் நிறைய லீலை நடக்கும். அப்போ ஆன்மீக உலகத்திலே ராதா குண்டம் இருக்கு. கிருஷ்ணனுடைய கோலோக விருந்தாவனமான ஆன்மீக உலகத்துல. சோ கிருஷ்ணருடைய லீலைகள் எட்டர்னல், நித்தியமா நடந்துட்டு இருக்கு, நித்திய லீலா. இப்பயும் கிருஷ்ணர் ஏதோ ஒரு பிளானட்ல விருந்தாவன லீலை பண்ணிட்டு இருப்பாரு.
இங்க இருக்கிற பூலோகத்திலும் பிருந்தாவனம் இருக்கு, அங்கேயும் பகவான் கிருஷ்ணர் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜனக்கண்களால பார்க்க முடியாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்த பொழுது அந்த லீலை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்ப இருந்தவங்க எல்லாம் அது பிரகட் லீலா. பிரகட் லீலான கண்ணால பார்க்கலாம், அப்பிரகட் லீலான கண்ணால பார்க்க முடியாது. இப்பவும் அதே பிருந்தாவனம், அதே கோவர்தனம், அதே ராதா குண்டம், அதே யமுனா நதி, அதே 12 வனங்கள், அங்க பகவான் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஜட கண்களால பார்க்க முடியாது, ஜட புலங்களால உணரக்கூடியவர் அல்ல பகவான். அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நான் பவேத் கிராயந்திரி சேவோன்முக ஜிம்வாது ஸ்வயமேவ ஸ்பரத்யா. கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்கள் லீலைகளை இந்த ஜட புலங்களால உணர முடியாது. இந்த பௌதிக புலங்கள், இந்த சதையாலான புலங்களால உணர முடியாது. சேவை செய்து உணரலாம். அந்த சேவை நாக்கில் இருந்து தொடங்குது, ஜிக்வா. நாக்கு எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துன்னு பிரபுபா சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. பிரசாதம் சாப்பிடும், அதான் ஓபன் பண்ணிட்டேன். சோ பிரசாதம் சாப்பிடுறது மூலமாகவும் நாம சொல்றது மூலமாகவும் கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். ஸ்வயம் ஏவ. கிருஷ்ணா நாமம் சொல்ற பக்தனுக்கும் பிரசாதம் சாப்பிடுற பக்தனுக்கும் தன்னை தானே வெளிப்படுத்துவார். அதனால ஆன்மீக உலகத்துல இந்த லீலையெல்லாம் நித்தியமா நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற விருந்தாவனத்திலும் இது பூலோக விருந்தாவனம், கோலோக விருந்தாவனம், பூலோக விருந்தாவனம். மாயப்பூர் குப்த விருந்தாவனம், அங்க ராதாகிருஷ்ணனிலே சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தூய பக்தருடைய இதயத்துல பகவான் லீலை பண்றது ஹிருதய விருந்தாவனம். கோலோக விருந்தாவனம், பூலோக விருந்தாவனம், குப்த விருந்தாவனம், ஹிருதய விருந்தாவனம். நம்ம இதயத்திலும் பகவான் லீலை பண்ணுவார். நாம சொல்லிட்டே இருந்தா அந்த நாம இதயத்துக்குள்ள போய் பகவான் உணர் ரியலைசேஷன் கிடைக்கும். என் இதயத்திலேயே பகவான் லீலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த கோலோக விருந்தாவனத்துல இந்த லீலை நடந்துட்டே இருக்கு. அது பூலோகத்திலேயே நடந்தது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கம்சா நிறைய அசுரங்களை அமைச்சுட்டே இருக்காரு கிருஷ்ணரை கொள்றதுக்காக. பூதனா, அகாசுரா, பகாசுரா, தின்னாவிரதா, ஒருத்தர் மாத்தி வந்தாரு. எல்லா அட்டம்ப்டும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கு. கடைசியில கம்சா அரிஷ்டாசுரன் கூப்பிட்டாரு. இந்த அரிஷ்டாசுரன் காளை வடிவுள்ள ஒரு அசுரன். காளைனா சாதாரண காளை இல்ல, ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு அந்த காளை. அந்த காளையோட திமிழ் இருக்குல்ல, அது மேகத்தை தொட்டு இருக்கு. பயங்கரமான உஷ்ணமான மூச்சு காற்று. இந்த காளைகிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அப்படின்னு உரும்பு காளை உரும்பு. அந்த மாதிரி பெரிய கொம்பு, அந்த கொம்பு அப்படியே வானத்துல இருக்கு. அரிஷ்டாசுரன் கம்சன் கூப்பிட்டா, அரிஷ்டாசுரன் நீ போய் அந்த கிருஷ்ணனை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கும். இந்த மதுராவை சுத்தி உள்ள கிராமங்கள்ல அந்த குழந்தை இருந்தா கண்டுபிடிச்சு நீ கொண்டுட்டு வரணும். அரிஷ்டாசுரன், நான் கவலையோடு கம்சா, அந்த பாலகன் சிறுவன் எங்கிருந்தால் நான் கொன்று வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல இடங்களை சுத்தி விருந்தாவனத்துக்கு வந்தான். விருந்தாவனத்துல தன் கொம்புகளாலேயே அந்த பிருந்தாவனத்தை பேத்து எடுத்து கொண்டு போய் யமுனையில போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிலத்தை எல்லாம் குத்தி, மரங்கள்லாம் வேரோட பிடுங்கி, வீடுகள்லாம் கூரையோட பேத்து எரியுது. அரிஷ்டாசுரனை கண்டு பயந்து போய் எல்லா கோபர்களும் கிருஷ்ணாட்ட ஓடி வந்தாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, தன் இடுப்பு இருக்கிற கச்சையை இறுக்கி கட்டிங்க அரிஷ்டாசுரனுக்கு சட்டம் போடுறாரு. கிருஷ்ணா பார்த்தோன்னே அரிஷ்டாசுரன் கோபம் வருது. 2 காலையும் மேல தூக்கிட்டு கிருஷ்ணர் ஒரு அமுத்தீரணும் நிலத்திலேயே. கிருஷ்ணா சாமர்த்தியமா பின்னாடி போயிடுவார். கோபம் திரும்பி காலை தூக்குவான். இந்த முறை கிருஷ்ணா வாழை பிடிச்சு, அரிஷ்டாசுரன் வாழை பிடிச்சு கிரி 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 சுத்தி அப்படி தூக்கி வானத்துல வீசினார். அவ்வளவுதான். மேல இருந்து கீழே வரும்போது கண்ணெல்லாம் பிதுங்கி போய், நாக்கெல்லாம் பிதுங்கி, பிளட் எல்லாம் அந்த பிளட் எல்லாருமே தெளிச்சு அரிஷ்டாசுரன் அகால மரணம் அடைஞ்சான். அரிஷ்டாசுரன் கிருஷ்ணர் வதம் பண்ணும்போது தேவர்கள்லாம் வானத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், பார்வதி
எல்லாரும் அப்படி பூக்களை மழையா பொழியறாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. கந்தர்வர்கள் கிருஷ்ணனுடைய புகழ் பாடுறாங்க, அப்சரஸ் எல்லாம் நடனம் ஆடுறாங்க. கிருஷ்ணர் வந்து ஹரிஷாசுரனை வதம் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா போனாங்க. கிருஷ்ணா வந்து கோபிகள்கிட்ட வந்தார். ராதாராணி, லலிதா, விசாகா, ஓ சீச்சி சீச்சி போ போ போ, ஏ கிருஷ்ணா நீ எந்த பக்கம் போன, நீ வந்து கோஹத்யா பண்ணிட்ட, நீ வந்து ஒரு காளையை கொண்டுட்ட, நீ மகா பாவம் அது கோஹத்யா, அதனால நீ அசுத்தமாயிட்ட, நீ எங்க கிட்ட வராது. கிருஷ்ணன் சொல்ல, நான் ஒண்ணு கோஹத்யா பண்ணலையே, அவன் ஒரு அசுரன், அரிஷ்டாசுரங்கிற அசுரன், அசுரன் தான் கொன்னேன். அந்த கதையில அவன் என்ன ரூபத்துல வந்தான், கால ரூபத்துல வந்தான். அப்ப யாரை கொண்டு, நீ காளையை கொண்ட, அப்ப நீ வந்து கோஹத்யா பிடிச்ச, நீ போ. சரி ஓகே, நான் என்ன பண்ணணும், நீ போய் எல்லா புனித நதிகளையும் நீராடிட்டு வந்தா அப்ப வேணா நீ தூய்மை அடையலாம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, துங்கபத்ரா எல்லா நதி போய் நீ குளிச்சுட்டு எல்லாம் போய் தீர்த்த யாத்திரை போய் நீ புனிதமாயிட்டு வந்தா ஒரு வேளை நீ பியூரிஃபை ஆகலாம். ஓ அப்படியா, சரி சரி, நான் ஏன் அங்கெல்லாம் போகணும், நான் எல்லாத்தையும் இங்க வர வைக்கிறேன். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, எல்லா புனித நதிகளையும் கூப்பிடுறாரு. கங்கா தேவி, யமுனா தேவி, காவேரி தேவி, எல்லா பர்சானிபிகேஷன் தேவதைகள்லாம், எல்லா தேவதையும் கூப்பிட்டாரு. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, கிருஷ்ணா, எல்லா நதியும் கூப்பிட்டாரு. எல்லாம் வந்து கை கட்டின்னு கை கூப்பிட்டு, கிருஷ்ணா, ஓ பகவானே, வாசுதேவா, ஜனார்தனா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, எங்களுக்கு என்ன சேவை, நீங்க எல்லாம் இங்க ஒரு குளம் ஆகணும்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் மரியாதைக்கு ஒரு குளம் ஆயிடுங்க, அவ்வளவுதானே, எங்களுக்கு சேவை கிடைக்குமா காத்துட்டு இருக்கோம். அதுவும் பிருந்தாவனத்துல சேவை பண்ண எங்களுக்கு பாக்கியம் வேணுமே, யாருக்கு கிடைக்கும்? பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே தவம் பண்ணிட்டு இருக்காங்க பிருந்தாவனத்துக்குள்ள சேவை பண்ணணும்னு. சிவபெருமான் ஒரு பர்வதமா தவம் பண்ணிட்டு இருக்காரு நந்தகாவ். கிருஷ்ணருடைய அரண்மனை இருக்கு இல்லையா, அது சிவபெருமான் மேலதான் இருக்கு. அவர் பர்வத ரூபத்தில் இருக்காரு. கிருஷ்ணருடைய பால்ய லீலையில தவம் பண்ணிட்டு இருக்காரு. பர்சானா வந்து பிரம்மதேவ், 4 சிரசு 4 மலைகள், அவரு பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு பால்ய லீலைகளை. அப்படி பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே தவம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு சர்வீஸ் கிடைச்சிருக்கு. யாரு விடுவா? யார்தான் விரும்ப மாட்டாங்க பகவானுக்கு சேவை பண்ணணும்? யார்தான் அழகால் மயங்காதவர், பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. கிருஷ்ணர் எல்லாருடைய சொத்து, பிருந்தாவனம் எல்லாருக்கும் சொந்தம், நந்த மகாராஜுடைய புதல்வன் எல்லாருக்கும் சொந்தம். யாரும் உரிமை கொள்ள முடியாது, என் குடும்ப கோயில்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணர் வந்து என் குடும்ப தேவதை, குடும்ப கோயில சொல்ல, எல்லாருக்கும் சொந்தம். அப்ப இந்த எல்லா தேவதையும் சொன்னா எங்களுக்கு பாக்கியம் பகவானே, இங்க எல்லாரும் குளம் ஆயிடுவாங்க, எல்லா புனித நதியும் ஒரு குளம் ஆயிடுது. கிருஷ்ணரும் நண்பர்களும் குளத்துல இறங்கி குளிச்சு நீராடி ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணி வெளியில வந்து கிருஷ்ணா பாக்குறாரு, பாருங்க நான் ஏன் வந்து புனித நதிக்கு நீராட போகணும், எல்லாம் இங்க வந்தாச்சு, நான் இப்ப வந்து பியூரிஃபை ஆயிட்டேன். ஆனா ஆக்சுவலி கிருஷ்ணா வந்து பவித்ரானா பவித்ரம் சோ மங்களானாம் சமந்தம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். இதெல்லாம் ஒரு லேலையா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கே அது அசுத்தம் அல்ல, அவருக்கு அசுத்தமே கிடையாது. அசுத்தமான விஷயம் கூட கிருஷ்ணரை நினைச்சா தூய்மையானு சாஸ்திரம் சொல்லுது. ஓம் அபவித்ரோ பவித்ரோவா சர்வாம் வஸ்தாம் கரோதிவான் யஸ்மரே புண்டரீகாட்சம். செந்தாமரை கண்ணனான கிருஷ்ணரை நினைத்த மாத்திரத்துல சுத்தமோ அசுத்தமோ மங்களமோ அமங்கலமோ இமீடியட்டா பியூரிஃபை ஆயிடும். பகவானை நினைச்ச மாத்திரத்துல தூய்மையாயிடும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருக்கு ஏது அசுத்தம்? ஆனா சொன்னாரு, நான் வந்து இப்ப என் குளத்துல குளிச்சுட்டேன், இது என்னுடைய குளம். கிருஷ்ணன் சொல்றாரு, இது என்னுடைய குளம், ஷாம குண்டம். ஷாம குண்டம், ஷாமனா கிருஷ்ணா, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். ஷாம குண்டம்னா ஷாமனுடைய குளம். அந்த கிருஷ்ணர் வந்து தோற்றுவித்த குளத்துக்கு ஷாம குண்டம்னு பேர், ஷாம் குளம். ஓ இது என்னுடைய குளம், இந்த குளத்துல குளிச்சு நான் தூய்மை அடைச்சிட்டேன். ஓ கோபிகளே, கிருஷ்ணா வந்து ராஜராணி, லலிதா, விசாகா பார்த்தெல்லாம் சொல்றாரு. இப்போ நான் வந்து காளையை கொன்னேனா, ஆமா உங்க தரப்படி வச்சுட்டு நான் காளையை கொன்னேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதை கொள்றத பாத்தீங்க இல்லையா, அப்ப நீங்களும் அசுத்தமாயிட்டீங்க.
ஒரு கோவத்தியா பண்றதை பார்த்தாலும் பாவம் தானே, ஒரு பசுவதை பண்றதை பார்த்தாலும் குற்றம் தான். இல்ல இல்ல நான் ஒண்ணும் கொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் தப்புதான். இப்ப நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலாம், ஒரு கிருஷ்ண பக்தர் பசு மாமிசம் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா நம்ம போகும்போது கண்ணு முன்னாடியே ஒரு பசு வெட்டுறாங்க, அந்த பசு பசுவோடைய மாமிசத்தை விற்கிறாங்க, அதை வெட்டினவங்க, விற்கிறவங்க, வாங்கினவங்க, சமைச்சவங்க, பார்த்துட்டு பேசாம போனவங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். எவ்ரி ஒன் காட் பனிஷ்மெண்ட். இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் சம்மந்தமே இல்லை இதுல. நோ, நீ பாத்தி இல்ல கெட்ட பனிஷ்மெண்ட். இல்ல இல்லைங்க நான் கொலை செய்யவே இல்லை, அவர் கூட தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா ஜட்ஜு விட்டுடுவாரா? சரி நீங்க போய்க்கோங்க. நான் கொலை செய்யவே இல்லை, சும்மா கூட போனேன், சரி சரி அப்ப நீங்க போய்க்கோங்க. நோ நோ, நீ தான் கூட்டு கலவனி, நீ கூட சேர்ந்து வந்திருக்க, நீ உள்ள போடணும் இல்லையா? அதனால இதுல மன்னிப்பே கிடையாது. அகிம்சான எந்த ஜீவராசியும் துன்புறுத்த கூடாது, எந்த ஜீவராசி. அப்படி இருக்கும்போது மனுஷங்களை பத்தி சொல்ல இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பகவான் சொன்னாரு நான் காளையை கொன்னேன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா அப்படியே வச்சுக்கோங்க, நான் காளையை கொன்னே வச்சுக்கோங்க. இப்ப நான் புனிதமாயிட்டேன், என்னுடைய சாம குண்டத்துல குளிச்சு நான் புனிதமாயிட்டேன். ஓ கோபிகளே, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்களும் அசுத்தமாயிட்டீங்க, நீங்களும் தூய்மையாகணும். சரி வேணா போயிட்டு போட்டேன், என் குளத்துல குளிச்சுக்கீங்க. சரி பாவம் போனா போட்டோம், உங்களுக்கு எல்லாம் பாவம் பிடிச்சிடுது, ஏன்னா என் குளத்துல குளிச்சு நீங்க தூய்மை அடைச்சுக்கோன்னா கோபிகளுக்குள்ள கோபம் வந்துருது. அது என்னது, இன்னும் கிருஷ்ணரோட குளத்துல நாங்க போய் குளிக்கிறதா? இந்த லலிதா சொன்னா நாமளே ஒரு குளம் பண்ணிடலாம், ஹரியாத்துல போகணும். நம்ம ஒண்ணு கிருஷ்ணருடைய குளத்துல போய் குளிக்க வேண்டாம், நம்ம எல்லா வலையெல்லாம் கழட்டுவோம், எல்லா வலையெல்லாம் கழட்டி நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சு நிலத்துல தோண்டி ஒரு குழி பண்ணிடலாம், அங்க ஒரு குளம் உண்டு பண்ணிடலாம். எல்லா கோபிலும் வலையெல்லாம் கழட்டிட்டு அந்த நிலத்தை தோன்றாங்க. எவ்வளவு நேரம் தோன்றுறது, எல்லாம் வேர்வையெல்லாம் வந்துருது. அப்போ ஒரு கோபி சொன்னா இது நடக்கிற காரியம் இல்ல, எவ்வளவு நேரம் தோண்டி நிலத்துல தண்ணி கொண்டு வருது, மானசி கங்கால போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அந்த கோவர்த்தன மலை அடிவாரத்துல மானசி கங்கான்னு ஒரு அற்புதமான இடம். மானசி கங்கா மீன்ஸ், மானசி கங்கான்னு சொன்னா கிருஷ்ணனுடைய மனதிலிருந்து வந்த கங்கை. ஒரு நாள் கோபர்கள் கோபிகள்லாம் பிளான் போடுறாங்க, நம்ம கங்கா ஸ்நானம் போகணும், கங்கையில போய் குளிச்சுட்டு வரணும். அப்ப கிருஷ்ணர் சொன்னார் என்ன அவசியம் இருக்கு, நான் கங்கை இங்க வர வைக்கிறேன், நீங்க பிருந்தாவனத்துக்கு போகணும் அவசியமே இல்ல. கிருஷ்ணர் மனதில் நினைத்த மாதிரி கங்காக்கு வந்தாங்க. அப்ப சொன்னா கோபிலாம், நம்ம புனித நதிகளை தேடி போகணும், இங்கதான் மானசி கங்கா இருக்கு, போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். குடமா எடுத்துட்டு வந்து எப்ப நினைக்கிறது, குடமா எடுத்துட்டு வந்து எப்ப நினைக்கிறது, ஆனாலும் ட்ரை பண்றாங்க. சில கோபி தரையில தோண்டிட்டு இருக்கா, சில கோபி குடத்துல எடுத்துட்டு வரா. இது நடக்கிற காரியம் இல்ல. கிருஷ்ணர் பார்த்தாரு, ஐயோ பாவம், இங்க உடம்பெல்லாம் வேர்த்து போய் முத்து முத்தா வேர்வேன். அப்போ இந்த புனித நதிகள்லாம் கிருஷ்ணர் கூப்பிட்டாரு, நீங்க போய் ராதாராணிக்கு சர்வீஸ் பண்ணுங்க. கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, இந்த புனித நதிகள்லாம் கூப்பிட்டு நீங்க போய் ராதாராணிக்கு சர்வீஸ் பண்ணுங்க. எல்லா புனித நதிகளும் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, எல்லா புனித நதி ஸ்ரீமதி ராதாராணியுடைய தாமரை பாதங்களை ஓ ராதே பிருந்தாவனேஸ்வரி தப்த காஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே. ஓ ராதாராணி, தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்தை போன்றவளே. அப்படி ராதாராணியுடைய கலர் எப்படி இருக்கும், மோல்டன் கோல்டு, அப்படி உருக்குற தங்கம் மாதிரி இருக்குங்க ராதையோட அழகு. அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. தப்த காஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி, இந்த பிருந்தாவனத்தின் மகாராணி, ரிஷபானுவின் புதல்வியே, எங்களுக்கு சேவை கொடுங்க அப்படின்னு எல்லா புனித நதியும் ஸ்ரீமதி ராதாராணி தாமரை பாதங்கள் போய் சொன்னாங்க. ஓகே ஓகே, ராதாராணி சொன்னீங்க நீங்க இங்க ஒரு குளம் ஆயிடுங்க, நீங்க எல்லாம் இங்க ஒரு குளம் ஆயிடுங்க. எல்லா புனித நதியும் இந்த குளம் எடுத்து அங்க ராதாராணி தன் தோழிகளோடு நீராடுங்க. தென் அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ராதா குண்ட்ல இறங்கி, ராதா குண்டம் ஷாம குண்டம் பக்கத்துல இருக்கு. இங்க ராதா குண்டம் ஷாம குண்டம் ரெண்டு பக்கம். அப்ப கிருஷ்ணன் சொன்னார் ராதாராணிட்ட, ஓ ராதாராணி, இந்த ராதா குண்டம் உன்னிலிருந்து வேறானதல்ல, இந்த ராதா குண்டம் உன்னிலிருந்து வேறானதல்ல, இந்த ராதா குண்டம் உனது பிரேமம். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணன் மேல என்ன பிரேமம் இருக்கோ அந்த பிரேமத்துடைய வெளிப்பாடுதான் ராதா குண்டம். அதனால இந்த ராதா குண்டத்துல யாராவது குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும்.
राधा कुंड की, श्री कृष्ण भगवान की, श्रीमती राधा रानी की. இந்த மாதிரி ராதா குண்டம் இருக்கே, அது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. அது ராதா ராணிலிருந்து வேறானதல்ல, அது பிரேமத்தின் சுரூபம். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. டைம் இருக்கா? எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு 10 minutes. ஓகே. சோ இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பிருந்தாவனத்துல ராதா குண்டம் ஷாம குண்டம் தோன்றியது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் காலப்போக்குல அப்படி மறைச்சு போயிடுது. ராதா குண்டம் எங்க இருக்கு, ஷாம குண்டம் எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாம் முகலாயர் படையெடுப்பெல்லாம் விக்கிரகங்கள்லாம் மறைச்சு போய், சில விக்கிரகங்கள்லாம் ஜெய்ப்பூர் எடுத்துட்டு போயிட்டாங்க, சில விக்கிரகங்கள்லாம் பூமியில மறைச்சு வச்சுட்டாங்க. ஹோல் பிருந்தாவன் லீலா வாஸ் டிஸ்அப்பியர்ட். 500 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த பிருந்தாவன லீலையும் மறைஞ்சு போயிடுது. பிருந்தாவனம்னா என்ன, பிருந்தாவன பக்தினா என்ன, கிருஷ்ண பிரேமம்னா என்ன, பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், பிருந்தாவனத்துல இந்த பக்தர்கள் கிருஷ்ணன் மேல எப்படி அன்பு வச்சிருப்பாங்க, எதுவுமே தெரியாது. எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அதை திரும்பியும் வெளிக்கொண்டு வந்தவர் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதனாலதான் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தார். எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, எப்படி வந்தாரு? கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தாரு. எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, எப்படி வந்தாரு? நமோ மகாவதன்யாய, நமோ மகாவதன்யாய. ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா அநியாயத்துக்கு கருணை வாய்ந்தவர் அந்த சைத்தன்ய மகாபிரபு. ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். நமோ மகாவதன்யாய. எதுக்கு வந்தாரு? கிருஷ்ண பிரேம பிரதாயம். கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்கிறதுக்காக. கிருஷ்ணாரே கிருஷ்ண சைத்தன்யம். இந்த கிருஷ்ணனே கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அவரு விருந்தாவனம் போயிருந்தார். அவரு சன்னியாசம் எடுத்ததுமே சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்து அடுத்த நிமிஷம் விருந்தாவனம் போன்னு ஓடுறாரு. மனோ வேகத்துல ஓடுறாரு. காற்றை விட வேகமா மனோ வேகத்துல ஓடுறாரு. விருந்தாவனத்துக்கு போகணும், கிருஷ்ணன் எங்க இருக்காரு, விருந்தாவனம் எங்கன்னு ஓடுறாரு சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவத்துல வந்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. ராதாராணியுடைய பாவத்துல, ராதாராணியுடைய நிறத்துல கிருஷ்ணர் தான். ஆனா கௌரங்கா உருக்கிய பொன்னிறத்துல இருக்க. ஸ்ரீமதி ராதாராணியுடைய நிறம், ஸ்ரீமதி ராதாராணியின் பாவம், அதை கிருஷ்ணர் அனுபவிச்சார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப வானத்திலிருந்து அசிரீதி வந்தது, மகாபிரபு இப்ப நீங்க விருந்தாவனம் போக வேண்டாம், உங்களுக்கு வேற சேவையெல்லாம் இருக்கு, நீங்க நிறைய பேரை அறியாமையிலிருந்து விடுவிக்கணும், நிறைய பேர் கிருஷ்ண பிரேமம் கொடுக்கணும், நீங்க அதுக்குதான் வந்திருக்கீங்க, இப்ப விருந்தாவனம் போக வேண்டாம். ஆனாலும் மகாபிரபு விருந்தாவனம் போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் விருந்தாவனத்துக்கு விருந்தாவனத்துல மகாபிரபு விருந்தாவனத்துக்கு வரும்போது ராதா குண்டம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மகாபிரபு ஒரு இடத்துல உட்கார்ந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரே புதர்களா இருக்கு, ஒரே முனிச்செடியா இருக்கு, முள்ளு செடி கொடிகளா இருக்கு. அவர் சாண்டிங் பண்ணும்போது மகாபிரபுடைய கண்ணு இருந்து அப்படி கண்ணீர் அருவி மாறி வரும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அந்த பிரேமம் அப்படியே மகாபிரபு இதயத்துல வெளிப்பட்டது. இங்கதான் ராதா குண்டம் இருக்கு. அந்த புதருக்கு நடுவுல ஒரு ஓடை மாதிரி தண்ணி இருக்கிறத பார்த்தேன். உடனே விரஜவாசிகளை கூப்பிட்டு இதை கிளீன் பண்ண சொன்னார். அந்த 2 தெய்வீகமான குலத்தையும் சைதன்ய மகாபிரபு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இல்லாட்டி ராதா குண்டம் எங்க இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. அது பகவானே காமிச்சு கொடுத்தாரு. சைதன்ய மகாபிரபு தான் இதுதான் ராதா குண்டம் காமிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய 6 சீடர்கள், நேரடி சீடர்கள் 6 கோசாமிகளை வைத்து அந்த விருந்தாவனத்துல நிறைய மறைந்து போன விக்கிரகங்கள், அந்த விருந்தாவன பக்தினா என்ன, கிருஷ்ண பிரேமம்னா என்ன, பகவான் எப்படி சரணாகதி பண்ணிருக்கணும், பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், பக்தியினுடைய தத்துவம் தாற்பயம் என்ன, பக்தியினுடைய சயின்ஸ், பக்தியை பற்றி விஞ்ஞானம், இதெல்லாம் கோசாமிகள் மூலமா சின்ன சைத்தன்ய மகாபிரபு. அதனால புனிதமான ஸ்தலத்துல எல்லாம் புனிதமானது ராதா குண்டம். அந்த ராதா குண்டத்து கரையில பிரபுபாதர் சில வருடங்களுக்கு முன்பாக பிரபுபாதர் அவரது ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கரை சந்திக்கிறார். அந்த ராதா குண்டத்து கரையில குரு கொடுத்த கட்டளை அபை,
உன் கையில எப்பெல்லாம் காசு வருதோ நீ புத்தகத்தை அச்சிட்டு விநியோகம் பண்ணும். இது 1922 நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. எக்ஸாக்டா இந்த வருஷம் மறந்துருச்சு. 2வது முறையா பக்தி சித்தாந்த மகாராஜர் பிரபுபாத் சந்திக்கிறோம் ராதா குண்டத்து கரையில. அங்க பிரபுபாத் கொடுத்த கட்டளை எப்பெல்லாம் உன் கையில பணம் வருதோ நீ புத்தகத்தை அச்சிட்டு விநியோகம் பண்ணுச்சு. முதல் முறையா பிரபுபாதரை பார்த்தப்ப பக்தி சித்தாந்த சம்ஸ்கிருதாக்கள் சொன்னது, நீங்க மேற்கத்திய நாட்டில் போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம். பொதுவா கிருஷ்ண பக்தர் எல்லாமே இந்த உபதேசாமிரத புக்ல சொன்ன மாதிரி வயசாயிடுச்சுன்னா எப்பயாவது ராதா குண்டத்து கரையில போய் உட்கார்ந்து நாம ஜெபம் பண்ணி உடலை விட்டுறணும். பிருந்தாவனத்திலேயோ அல்லது கோவர்த்தன் மலை அடிவாரத்திலேயோ இல்ல ராதா குண்டத்து கரையிலயோ போய் நாம ஜெபம் பண்ணி எங்க உடலை விட்டு பகவான்கிட்ட போயிடணும். இது ஒரு கிருஷ்ண பக்தருடைய ஆசை, விருப்பம், அபிலாஷ். இந்த உடலை விடும்போது பகவான்கிட்ட போகணும். ஆனா பிரபுபாதர் வயசாகும் போது ராதா குண்டத்துக்கு வெளியில வர, நம்ம எல்லாம் வயசான ராதா குண்டத்துக்கு போகணும்னு விரும்புவோம். ரூபகோசாமி பிரபுபாதர் அதான் சொல்றாரு உபதேசாமிரதத்துல, யார்தான் ராதா குண்டத்து கரையில போய் வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, யார்தான் ராதா குண்டத்து கரையில போய் இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. பிரபுபாதர் வெளியில வந்து என்ன பண்ணாரு, அவர் போற இடத்தையெல்லாம் விருந்தாவனமாக்கிட்டாரு. அதுதான் ஒரு தூய பக்தர். அதனால அந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம போய் அங்க வாழணும்னு ஆசைப்படணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அந்த இடத்த தரிசனம் பண்ணணும், ராதா குண்டத்துக்கு ஆர்த்தி காமிக்கணும், அந்த தீர்த்த எடுத்து தலையில தெளிச்சுக்கணும், ராதாராணிய பிரேமம் கிடைக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். யசோதாமாவுடைய கருணை, யசோதாமாவுடைய விடாமுயற்சி, கிருஷ்ணாவுடைய கருணை, அதுதான் உடலை கட்டி போட முடிஞ்சது. இல்லாட்டி யாராலையும் கட்டி போட முடியாது பகவான. யசோதாமா அன்புனால கட்டி போட்டாங்க. பிருந்தாவனத்து கோபிகள் அன்புனால கிருஷ்ணன் தன் இதயத்துல கட்டி வச்சிருக்காங்க. அந்த பிருந்தாவன பிரேமம், அந்த பிருந்தாவன பக்தி நமக்கு வேணும். அதுதான் அவருடைய அல்டிமேட் கோல். நம்முடைய மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ண பிரேமம் அடைவதுதான். வேற எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. அப்படி எதா இருந்தா மாத்திக்கணும், தயவுசெய்து மாத்திக்கணும். வேற ஏதாவது இந்த மனித வாழ்க்கையில கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய பக்தனுக்கு வேற ஏதேனும் குறிக்கோள் இருந்தா தயவு செய்து மாத்திக்கோங்க. அது ஒரு அல்டிமேட் கோல் இல்ல, அது நம்முடைய இறுதி லட்சியம் இல்ல. நம்ம வைகுண்டத்துக்கு போறதோ இல்ல மோட்சம் அடைகிறதோ இல்ல பிறவாநிலை அடைகிறதோ இதெல்லாம் நம்ம குறிக்கோள் இல்ல. நம்முடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணன் மேல கலங்கம் இல்லாத தூய அன்பு. அதை கொடுக்கக்கூடியவங்க யசோதாமா, பிருந்தாவனவாசிகள் ஸ்ரீமதி ராதாராணி, லலிதா, விசாகா. அப்படியே கீழே பரம்பரையில பிரபுபாதர், ஆன்மீக குரு. இப்ப நம்ம எப்படி போகணும்? இங்க இருந்து குருகிட்ட பிரார்த்திக்கணும், பிரபுபாட்ட பிரார்த்திக்கணும். குருகிட்ட என்ன பிரார்த்திக்கணும்? குரு முன்னாடி நான் ஒரு முட்டாள்னு சொல்லணும். யோகியாதா விசாரே கிச்சு நகி பாய் துமாரா கருணா சரா தவ கருணா நாவைபே காண்டியா காண்டியா பிராணனரா கிபோரா. குருதேவா, என்ன நல்லா அலசி ஆளாச்சு பார்த்துட்டா ஒரு யோகிதையும் கிடையாது. கிருஷ்ணரை வழிபடுறதுக்கோ கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கோ அவர் மேல பக்தி செய்யறதுக்கோ ஒரு யோகிதையும் கிடையாது. உங்க கருணையை தான் நம்பி இருக்கேன். ஒருவேளை உங்க கருணை எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நான் உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லை. இந்த மண்டையை செவத்துல முட்டின்னு உடலை விட்டுற வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அதனால ஆன்மீகளுடைய கருணையே நம்பி இருக்கு. அந்த கிருஷ்ண பிரேமத்தை தரக்கூடியது ஹரிநாமம். நமக்கு கிருஷ்ண பிரேமம் வேணும்னா ஹரிநாமம் தான் கொடுக்கும். அந்த ஹரிநாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும், கவனமா ஜபிக்கணும். அதுக்கு எனக்கு அருள் பண்ணுங்க. அப்புறம் வைஷ்ணவத்தை பிரார்த்தனை, வைஷ்ணவருக்கு பின்னாடி ஓடணும். ஓ வைஷ்ணவ தாக்கூரரே, கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர், கிருஷ்ணர் உங்களுடையவர், அதனால கிருஷ்ணர் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க பின்னாடி ஓடணும். எப்படி கிருஷ்ணர் பின்னாடி யசோதாமா ஓடுனாங்களோ அந்த மாதிரி நாம யசோதாமா பின்னாடி ஓடணும், நம்ம ஆச்சாரியர் பின்னாடி ஓடணும், நாம குரு பின்னாடி ஓடணும். கிருஷ்ணா சே தோமாரா கிருஷ்ணா திதே பாரோ தோமாரா சகத்தியாச்சே ஆமி தோ கங்காலா கிருஷ்ணா கிருஷ்ணா போலே தாய் தவா பாய்ச்சே பாய்ச்சே. பக்தி உணர்த்தாக்கு சொல்லித்தர
ஓ வைஷ்ணவ தாக்குறதே பகவான் கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர். கிருஷ்ணர் பக்தருடைய ப்ராப்பர்ட்டி, பக்தன் பகவானுடைய ப்ராப்பர்ட்டி, ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய ப்ராப்பர்ட்டி. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னை பக்தன் விட்டுடுறாரு. ஆக்சுவலி நம்ம தான் கிருஷ்ணனுடைய ப்ராப்பர்ட்டி. கிருஷ்ணா இந்த ப்ராப்பர்ட்டியோட எஜமானன், மாஸ்டர் அவர். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, பக்தன் தன்னை ஒப்படைச்சிடுறாரு. அப்ப கிருஷ்ணா பக்தருடைய ப்ராப்பர்ட்டி ஆயிடுறாரு. கிருஷ்ணா பக்தருடைய ப்ராப்பர்ட்டி ஆயிடுறாரு. அந்த பக்தருடைய ப்ராப்பர்ட்டியான கிருஷ்ணர் யார் கொடுக்க முடியும், பக்தன் தான் கொடுக்க முடியும். அதனால பக்தருக்கு முன்னாடி ஓடணும், கிருஷ்ணரை கொடுங்க, கிருஷ்ணரை கொடுங்க. வேற வழி இல்ல, நீங்க தான் வைஷ்ணவ தான் அனுகிரகம் பண்ணணும். அதனால நம்ம வைஷ்ணவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், குருவுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும். மூத்த பக்தர்கள், முந்தைய ஆச்சாரியர்கள் இப்படியே அப் டு யசோதம்மா ராதாராணியோட கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும். அப்பதான் கிருஷ்ணர்னா யாரு, கிருஷ்ண பக்தினா என்ன, கிருஷ்ணர் மேல அன்பு செய்தது என்னன்னு புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி புரியாது. ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்க.